நான் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி தொகுதி தலைவர். எனது பெயர் இளையராஜா. சொந்த கிராமம் எல்லப்படியாம்பட்டி கிராமம். தற்போது நாம் தமிழர் கட்சியில் நிலவுகின்ற நாம் தமிழர் கட்சியில் ஒரு 7 ஆண்டுகளாக அரூர் தொகுதி தலைவராக நான் பணியாற்றி வருகிறேன். 7 ஆண்டுகளாக நான் பயணித்த இந்த காலகட்டங்களில் பல்வேறு வெறுப்புகளுக்கு இணங்க கனத்த இதயத்துடன் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறேன். ஏன் விலகுகிறோம் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என ஒரு அன்பான வேண்டுகோள். தருமபுரியில் கூண்டோட நாம் தமிழர் கட்சி கலைப்பு என்கிற தலைப்பு எனக்கு உடன்பாடில்லை. ஏனென்றால் தருமபுரியில் கூண்டே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ இருக்கின்ற உறவுகள் மட்டும்தான் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சிக்காக கடந்த 10 ஆண்டு காலமாக பணியாற்றியவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தொகுதி தலைவர் நான், அரூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ நம்ம கட்சி விட்டு விலகுவதற்கு காரணம், சீமான் அவர்கள் கொள்கையும் கோட்பாடுகளையும் ஏந்தி வரும்பொழுது நாம் அவரை இணைஞ்சோம். இப்போ அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி இருக்கின்ற ஆளுகின்ற இல்லை ஆளப்போகின்ற ஆண்ட தலைவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதும், சில சாதிகளை நான் சாதியை ஒழிக்கின்றேன் என்று சாதிகளை தரந்தாழ்த்தி பேசுவதும், எங்களுடைய வரலாற்று மாற்றத்திற்கான அதற்கான சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற விதமாக பேசுவதும், அதே சமயம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை கட்டமைக்கும் போது மாற்று மொழி, அதாவது மொழிவாரியான பிரச்சனைகளை நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பேசிய பிறகு அரூர் சட்டமன்ற தொகுதியில் 3 இடத்தில் நமது கட்சிக்கு ஒரு கிராமத்தில் 200 வாக்குகளை செலுத்தின அந்த ஊரில் உங்களுடைய கொடிக்கம்பத்தை வெட்டி எறிஞ்சிட்டாங்க. நாங்கள் மேலும் கட்டமைக்க முயற்சி செய்யும்போது அதற்கான வாய்ப்பே கிடைக்கல. நீங்கள் அடுத்த கட்டமாக பேச எல்லாமே பிரிவினவாதம், மொழியினவாதம் தான். தமிழ் தேசியம் என்ற அளவில் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, இருந்தாலும் மாற்று மொழிக்கார நம்ம கட்சியில் இணைஞ்சு இருக்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி பேசுகிற அந்த பேச்சு கட்டமைப்பை தான் பூர்த்தியமாக சிதைக்கிறதுனால நம்ம இதில் பயன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக நம்ம இந்த கட்சி விட்டு விலகிறோம். இதை விட்டு விலகிட்டு நாங்கள் மேலே உள்ள இருக்கிற பொறுப்பாளர்களோட ஒன்றிணைந்து பேசி அப்புறம் என்ன எது செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவு சொல்லுவோம். கட்டாயம் நாங்கள் மீண்டும் ஒரு திரை கவர்ச்சியை பார்த்து செல்ல போவதில்லை. ஏன்னா இவரும் விஜய் மட்டும் திரை கவர்ச்சியில் இருந்தவர். இவர் விஜய் நடிகர், எங்கள் அண்ணன் சீமான் இயக்குனர். நாங்கள் நடிக்க வைக்கிற இயக்குனர்கிட்டே இருந்துட்டு தான் வர்றோம். அதனால் நடிகரை பார்த்து நாங்கள் கட்சி விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு நடுவே எத்தனை சித்தாந்தமுடைய இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் நல்லதை செய்கின்ற, நாட்டு மக்களுக்கான ஆட்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விஜய் எங்களோட ஜூனியர் தான். விஜயோட நாங்கள் அரசியலில் சீனியர் நாங்கள். அதனால் நாங்கள் விஜய் பார்த்துலாம் விலகலை. சரியாகும்னு பார்க்குறோம். இது சரியாகிற மாதிரி தெரியல, அதனால் விலகிறோம். என்னோட சேர்ந்து விலகிறது அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தொகுதி பொருளாளர் சுரேஷ், தொகுதியினுடைய துணை செயலாளர் வேடியப்பன், இணை செயலாளர் முருகேசன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பொருளாளர் ஜெயக்குமார். தற்போது இப்போ விலகிறோம். மீதி இருக்கிற உறுப்பினர் உறவுகள்லாம் நிறைய விலகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே வர முடியல அவங்க.